நாம் அரசியலுக்கு வந்ததிலிருந்தே நம்மளை பற்றி நிறையா சில வதந்திகள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த டீம் இந்த டீம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஆனால் இவர் எந்த டீமும் கிடையாது, மக்களுடைய டீம், பீப்புள்ஸ் டீம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் வேற என்ன அவதூறு பரப்பலாம் இவர் மேலே அப்படின்ட்டு ட்ரை பண்ணி எல்லாமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ கடைசியில் என்ன தான் இந்த விஜயை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த கூட்டணி அந்த கூட்டணிலாம் சேர போகிறாரு அப்படின்ட்டு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நியூஸ் எல்லாம் கேட்டு நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. அதனால் இங்கே மறுபடியும் ஓப்பனாக தெளிவாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நாங்கள் எப்பவுமே மதச்சார்பற்ற கொள்கைன்றதில் அந்த ஸ்டாண்ட்லேயோ மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலேயோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். நம்மளுடைய தலைமையில தான் ஆட்சி அப்படின்றதுல எப்பவுமே உறுதியா இருக்கிறோம். தாவேகா சார்பில் மகாபலிபுரத்தில் இருக்கிற நட்சத்திர விடுதியில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்தது. இதில் தாவேகா தலைவர் விஜய் கலந்துக்கிட்டாரு. இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவில் 1000 பேருக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்டு அவங்க மட்டுமே பங்கேற்க அனுமதியும் கொடுக்கப்பட்டுச்சு. இஃப்தார் நோன்பு திறந்ததுக்கு அப்புறமா சிறப்பு தொழுகையும் நடந்துச்சு. இந்த சிறப்பு தொழுகையில் விஜய் பங்கேற்றாரு. இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு காலையிலிருந்தே விஜய் நோன்பு இருந்ததாகவும் சொல்லப்படுது. மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலை பக்கத்தில் நடைபெறும் நிகழ்வில் விஜய் கலந்து கொண்டுள்ள நிலையில போக்குவரத்து நெரிசல் ஏற்படாம இருக்க போலீசாரும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து நோன்பு திறப்பு விழால பேசிய விஜய் என்ன சொல்லியிருந்தார்னா, நாங்க எப்பவுமே மதச்சார்பற்ற கொள்கைன்றதுல அந்த ஸ்டாண்ட்லேயோ மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலேயோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். அதனால யார் என்ன அவதூறு பரப்புனாலும் தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் நாம நினைச்ச டார்கெட்டை நம்மளால நிச்சயமா அடைய முடியும்.